வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் 2024 அப்ளிகேஷனோடைய லாஸ்ட் டேட் எக்ஸ்டென்ஷன், அதாவது என்டிஏ கிட்டேருந்து வந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். இது லாஸ்ட் டேட் ஃபார் நீட் 2024 அப்ளிகேஷன் வந்து March 16, 2024. என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னாக்கா அதில் வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸை March 9, 2024 அன்னைக்கு என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஃபார் தி நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2024. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொபைலுக்கு ஓடிபி வராமல் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இமெயிலுக்கு ஓடிபி வராமல் இஷ்யூ இருந்துச்சு, அவங்களுடைய ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்ததுனால ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் அப்டேட்டுக்கெலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி என்டிஏ வந்து ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. March 16, 2024 வரைக்கும் நம்ம வந்து நீட் யூஜி 2024 எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ற மாதிரி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்டிஏவோட ஹோம் பேஜில் முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீட் யூஜி 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எக்ஸ்டெண்டட் டில் 16th March 2024. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. March 9th சொல்லியிருந்தாங்க, இப்போ March 16th 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இஸ் லைவ். ஆப்ஷன் டு அப்பியர் இன் நீட் யூஜி 2024 இன் சிட்டிஸ் ஆர் கண்ட்ரீஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இஸ் நவ் அவைலபிள். இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வெளியிலையும் நீட் 2024 எக்ஸாம் எழுதலான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அட்டென்ஷன் candidates are strongly advised to use only their own Aadhaar for registration process, as it would be used at various stages during the NEET UG 2024 process, including entry at எக்ஸாம் சென்டர் அண்ட் அட்மிஷன் இன் மெடிக்கல் காலேஜ். அதாவது அவங்களுடைய ஓன் ஆதார் கார்டை தான் யூஸ் பண்ணணும், அவங்களுடைய பேரண்ட்ஸோட இதோ ரிலேட்டிவ்ஸோட இதோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்கு அட்மிஷனுக்கு எல்லாத்துக்கும் இதே ஆதாரை தான் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ், டியர் கேண்டிடேட்ஸ், இஃப் யூ ஹவ் என்கவுண்டர்ட் ஆதார் அத்தன்டிகேஷன் ஆர் டேட்டா இஷ்யூஸ் டூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ளீஸ் லாகின் யூசிங் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு. ஏதாவது ஆதார் இஷ்யூஸோ அத்தன்டிகேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் வச்சு லாகின் பண்ண சொல்றாங்க. Extending the registration window for National Eligibility Cum Entrance Test NEET UG 2024 இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பப்ளிக் நோட்டீஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். March 9, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த பப்ளிக் நோட்டீஸ் எதை பற்றி அப்படின்னா, எக்ஸ்டெண்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2024. அதாவது என்டிஏ வந்து நீட் எக்ஸாமை May 5, 2024 2 PM-லேருந்து 5:20 PM வரைக்கும் நடத்த போகிறாங்க. அப்புறம் 14 கண்ட்ரிஸ் அவுட் சைட் இந்தியாவிலையும் நடத்த போகிறாங்க. பென் அண்ட் பேப்பர் ஆஃப்லைன் மோடில் நடத்த போகிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 9th February ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 16th March 2024 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி March 9th சொல்லியிருந்தாங்க, இப்போ March 16 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பப்ளிக் நோட்டீஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2024 லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 16th March 2024 அப் டு 10:50 PM, அதாவது 10:50 மணி வரைக்கும் அவங்க வந்து அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 16th March 2024 11:50 PM வரைக்கும் ஃபீஸ் ரிசீவ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2024 எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான குட் நியூஸ் தான் இது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ சீக்கிரம் நீங்கள் நீட் யூஜி 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷனை அப்ளை பண்ணிடுங்க. ஆதார்லாம் வந்து அப்டேட் ஆகி வந்துருச்சுன்னா, மொபைல் நம்பர்லாம் லிங்க் ஆகிட்டு வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். நீங்கள் ஃபர்தராக வந்து அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. நீட் 2024க்கான கரெக்ஷன் விண்டோ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும்.
நீட் 2024 அப்ளிகேஷனுடைய லாகின் அந்த அத்தன்டிகேஷன் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் ஆதாரை தான் ஐடென்டி ப்ரூஃபாக யூஸ் பண்ணணும். அவங்களுடைய பேரண்ட்ஸோடதோ ரிலேட்டிவ்ஸோடதோ யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நான் ஆதாரை வந்து நம்ம அத்தன்டிகேஷனாக யூஸ் பண்ணணும்னா நம்ம எக்ஸாம் சென்டருக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடணும். ஏன்னா இந்த அத்தன்டிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு என்டிஏ வந்து ஹைலைட் பண்ணி இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.